பிரைஸ் லார்ட். செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னாலே ராஜாக்களும் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசுநாதன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் அரசாளுகிறார்கள். அதனால்தான் எஸ்ஐயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எல்லா ராஜாக்களும் இயேசுநாதருடைய தோல் மேல இருக்கு. எப்போ வேணாலும் யார் வேணாலும் இறக்கி விட்டுருவார், எப்போ வேணாலும் பதவி போயிடும். ஆனால் நீதியாய் நேர்மையாய் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும் பதவியில். இல்லைனா அவர் தூக்கிட்டார்னா அப்புறம் ஒருபோதும் பதவிக்கு வரவே முடியாது. அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது. எல்லா மக்களையும் எல்லா ஜனங்களையும் எல்லா ஜாதிகளையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரு தலைவன் தான் நல்ல தலைவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னாலே ராஜாக்களும் அரசாளுகிறார்கள், பிரபுக்களும் நீதி செலுத்துகிறார்கள். அப்ப இயேசுநாதர் இல்லாத ஒரு ராஜ்யம் இல்லை, ஒரு அரசாங்கம் இல்லை, ஒரு பதவி இல்லை, பட்டம் இல்லை. அவர்தான் அந்த சீட்டில் அவர்களை உட்கார வச்சிருக்கிறார். அதனால்தான் என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். அது பிரதமர் சீட்டோ, அது முதலமைச்சர் சீட்டோ, அது மந்திரி சீட்டோ, அது எம்எல்ஏ சீட்டோ, எம்பி சீட்டோ, அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரோ கலெக்டரோ என்னென்ன அதிகாரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் இயேசுநாதர் கொடுத்த பதவி. மனுஷன் கொடுத்ததல்ல, கடவுள் தெய்வம் கொடுத்த பதவி. அதை நீதியாய் நேர்மையாய் ஆளுகை செய்யணும். இல்லை என்றால் நியாயாதிபதியிடத்திலே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவராலே நீதி செலுத்துகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ பயத்தோடு உங்கள் பதவியை கையாளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.